ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி வீடியோக்குள்ள சேர்த்து பார்க்கலாம். மாங்காய் பச்சடி மாங்காய் எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். மாங்காய் எடுத்து தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மாங்காய் இப்ப கட் பண்ணிக்கலாம். பார்த்து வெட்டுங்க, கையை வெட்டிக்காதீங்க. மாங்காவை இப்ப ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்று தோணுதா, நீங்க மாங்காய் தான் மிளகா போட்டு சாப்பிடுவோம், ஆனா இப்ப நம்ம அப்படி செய்ய போறது இல்லை, வித்தியாசமா செய்ய போறோம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். அப்ப மாங்காய் பச்சடிக்கு நல்லா இருக்கும். மூடி போட்டு இப்ப ஓட வச்சுக்கலாம். இப்ப கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். மினிச்சர் குக்கிங்னால கடலைப்பருப்பு கொஞ்சமா எடுத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல? வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வருது. ப்ரௌன் கல்ல வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, தீய ஊத்துடாதீங்க. இப்ப எடுத்து கீழே வச்சுட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை வறுத்தாச்சு. நான் மினிச்சர் குக்கிங்னால ஒன்று மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்க ஒரு 8-7 எடுத்துக்கோங்க. இப்ப இது ஆனோடனே நம்ம போட்டு மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம். பூண்டை எடுத்துக்கலாம், தோலை உரிச்சு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். பூண்டுங்க மாதிரி முழுசாவும் போட்டுக்கலாம். பூண்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டா நிறைய பேர் சாப்பிடுவீங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது ஆறிடுச்சு. நான் அம்மியில போட்டு அரைச்சிக்கிறேன், நீங்க மிக்சியில போட்டு கொழுப்பா வச்சுக்கோங்க. இதை நைஸா அரைச்சிடாதீங்க, மாங்காய் பச்சடிக்கு நல்லா இருக்காது. அரைச்சாச்சு. இப்ப நான் எடுத்து பாத்திரத்துல போட்டுக்கிறேன். கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க, அப்பனா மாங்காய் பச்சடிக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சணும், குட்டி குட்டியா கட் பண்ண பூண்டை போட்டுக்கலாம். ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் பூண்டை வறுத்துக்கலாம். பூண்டை நல்லா வறுத்தாதீங்க, ஏன்னா சாப்பிடும்போது கசப்பு நம்ம வந்துடும். இப்போ நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்க மாங்காவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த பூண்டியும் எண்ணெயும் எடுத்து மாங்காயில ஊற்றிக்கலாம்.
அரைச்சி வச்ச தூளை மாங்காயில் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காயில் போட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மிக்ஸ் பண்ணும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் செரிமானத்துக்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு நம்மளோட மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எங்கள் அம்மா எங்களுக்காக செஞ்சு தரேன்னு அவங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்கிறேன். இதை தயிருக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பண்ணி அமைச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.